2024 ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் குரூப் 4, குரூப் 1, குரூப் 1B அண்டு குரூப் 1C இதற்கான வேக்கன்சியும் எப்போ எக்ஸாமினேஷனுங்கிறதையும் தெளிவாக அவங்க ஆல்ரெடி பிளானரில் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அப்புறம் எப்போ எக்ஸாமினேஷன் நடக்க போகிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு பார்த்திங்கன்னா 2030 வேக்கன்சியும், இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா 28/24 அன்றைக்கும். இதற்கான எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 28/9/2024 அப்போன்னு தெளிவாக அவங்க இந்த பிளானரில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு ப்ரிலிம்ஸ் ஒன்றா தான் நடக்க போகுது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லையும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி லாங்குவேஜில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இந்த மூணுமே நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான். இதில் சேஞ்சஸ்னு பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸுக்கு தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் இதை டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் தான் இருக்குது. இதில் குரூப் 2Aக்கான மெயின்ஸ் தான் இவங்க சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. இது ஒன்று மட்டும். மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. சரிங்களா? சேம் அதே மாதிரி இதில் இன்னொரு சேஞ்சஸ் என்னன்னா, இதற்கு முன்னாடி இருந்த குரூப் 2Aல இருந்த முனிசிபாலிட்டி கமிஷனரை குரூப் 2க்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க. சரிங்களா? இதில் என்னென்ன வேக்கன்சின்னு அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் யார் யாருக்கு இன்டர்வியூ, யார் யாருக்கு நான் இன்டர்வியூங்கிறத அதில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 இது இதுக்கு முன்னாடி குரூப் 2Aல இருந்தது. அதை இப்போது குரூப் 2க்கு கொண்டு வந்துட்டாங்க. அது இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. நான் இன்டர்வியூவில் அது இப்போ கிடையாது. சரிங்களா? இதனால் இப்போ இதில் யார் யாருக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், இதற்கு இப்போ தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கும், சரிங்களா, இதே மாதிரி நல்ல ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்னால் பண்ண தெரியல, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லை, ஸோ அதனால் குரூப் 2Aல என்னால் ஒழுங்காக டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த, போன தடவை நல்லா ஸ்கோர் பண்ண முடியாதவங்க இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த தடவை அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதி நல்லபடியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸுங்கிற எக்ஸாமை கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது சேம் அதே மாதிரி தான். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட்டில் இதில் 105 வேக்கண்ட்டும், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் 605 வேக்கண்ட்டும், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்டு ITI லெவல் 730 வேக்கண்ட்டும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யார் யார் எலிஜிபிள் ஆவாங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சிவில், ECE, EEE, மெக்கானிக், ஆட்டோமொபைல் அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இந்த குரூப் 2, குரூப் 2A அண்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி. நல்ல ஒரு வேக்கன்சி தான் இதெல்லாமே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் இதோட வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2030 அப்படிங்கிற குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கான வேக்கன்சியை கண்டிப்பாக ஒரு எக்ஸஸாக ஒரு 2700 அல்லது ஒரு 2800 அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லபடியாக படிங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷனை எதுவுமே மிஸ் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸை நல்லபடியாக கிளியர் பண்ணிவிட்டு குரூப் 2A மெயின்ஸ் எழுத ஆசைப்படுறீங்க, தாராளமாக இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதி உங்களோட ஸ்ட்ரென்த்தை இதில் காட்டுங்க. நீங்கள் படித்ததை இதில் காட்டுங்க. இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் காட்டுங்க. சரிங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாமல்
பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. பிடிச்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? சரி, இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.